Hi everyone, 12th standard biology की 2 mark 3 mark 5 mark very important. biology லேட்டாக போட்டதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பயாலஜி லேட்டாக போடுறீங்க, முக்கியமான சப்ஜெக்ட் அதே போட்டிங்க, எப்படி நாங்கள் படிக்கிறது? சாரி பப்ளிக்கு சீக்கிரம் போட்டுறேன், சரிங்களா? ஸோ இப்போது பயோ பாட்னி பயோசாலஜி தனித்தனியாக சொல்கிறேன். இப்போ பயோ பாட்னி பார்த்திங்கன்னா ஃபுல் போர்ஷன்ஸ், சரிங்களா? அண்ட் நம்ம சேனலுக்கு முதல் முறை தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பண்ணிவிட்டு அந்த கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணும். இப்போது என்னென்னா பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெசன், ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர் 6, 7, 8 அப்புறம் 5 இந்த 6 லெசன் மட்டும் நல்லபடியாக படிங்க. நான் கொடுக்குற கொஸ்டினாவது ஒழுக்கமாக படிங்க. நான் கொஞ்சம் ஹெவியாகவும் கொடுத்துருப்பேன் அதில். ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த லெசன்ஸ் எல்லாம் படித்தா புரியும், ஈஸி, சரிங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்படியே டயக்ராமோடு இருக்கும். யூனிட் 1 பயோ பாட்னி 2 மார்க். நம்ம சொல்கிறது படிச்சிங்கனாலே நீங்கள் 70க்கு 70 எடுத்துடலாம். பயாலஜியில் 1 மார்க் மட்டும் ட்விஸ்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான், கம்பல்சரிக்கு முதல் கொண்டு எழுதிடலாம். இப்போதைக்கு ஆஃப் எலிக் சொன்னேன், பப்ளிக் கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி கம்பல்சரியில் ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சாங்கன்னா மேபி ஒரு 67 அந்த மாதிரி 70க்கு ஓகே ரைட். யூனிட் 1 2 மார்க், 20, 22, 23, 25 இது எல்லாமே முக்கியமான 2 மார்க். 3 மார்க்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா 34, 37, 38, 39, 40, 42 5 3 மார்க், 6 3 மார்க். 5 மார்க் இதில் ஒன்று கண்டிப்பாக வருங்க ஃபஸ்ட் லெசனில். 43, 44, 45, 47, 48, 49. ஸோ அதுதான் ஒவ்யூலு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒவ்யூலு, மைக்ரோஸ்பொரஞ்ச ஸ்டெப்ஸு இதெல்லாம் தான். தமிழ் மீடியம் இருக்கனால தான் இப்படி கொடுத்துருக்குறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஒவ்யூல், சூழின் வகைகள், அதோட வரைபடம் பார்த்துக்கோங்க. டயக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. எம்ப்ரோயஸ் ஆக்ட் ஃபிகர் நம்பர் 1.10 அது எக்ஸ்ப்ளனேஷனோட படிங்க. டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்டசிக்ஸ் ஆஃப் அனமோஃபிலிஸ் கண்டிப்பாக 5 பாயிண்ட் படிக்கணும். ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போம் இது புக் பேக், பட் ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போம் பணிகள், அதோட பணிகள். அப்போமிக்சஸ் படிச்சிருங்க, 1.7 பேராகிராஃப் நம்பர். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 2 பாருங்கள், 2 மார்க்கில் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, புக் பேக் தான். 3 மார்க்கில் 2, 30, 34. 5 மார்க்கில் இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன், அதாவது இந்த பேராகிராஃப் நம்பர் 2.4.1 இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ்னு கூட கேட்கலாம் அதை. ஏன்னா இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷனோட கீழே இருக்கிற டாபிக்ஸ் தான் இன்கம்ப்ளீட் அண்ட் கோடாமினன்ஸ். ஸோ அதோட வகைகள். ஸோ கண்டிப்பாக அந்த பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அடுத்தது 5 மார்க் புக் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் 29, 33, 32, 36 கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 3ல் 3 மார்க்கு 10, 16, 17. 5 மார்க்கில் 2 கிராசிங் ஓவர் 13, 18 மேன்மேட் செரல். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி மடியத்தின் முக்கியத்துவங்கள் கண்டிப்பாக இது புக்கின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4 பாருங்கள், உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். SSCP ஒற்றை செல் புரதம் அதோட பாக்டீரியாஸ் பற்றிலாம் எல்லாம் எழுதிட்டு அதோட பயன்பாடையும் எழுதணும். ஸோ அப்ளிகேஷன் SCP அண்ட் அப்ளிகேஷன்ஸ், வாட் இஸ் SCP அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ 5 மார்க். 16, 17, 18, 20, 21, 25 2 மார்க். 3 மார்க்கில் இதெல்லாம் ஈஸி, BT காட்டன், ஹெர்பைசைட் டாலரண்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. 23, 27, 28, 29. 5 மார்க் 2 தான் புக் பேக். பிளாட்டிங், சரிங்களா? ஒற்றையடுக்க அப்படின்மோ சொல்லுவாங்க. ஸோ அடுத்து 26 அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகே, அடுத்து சாப்டர் 5 ரொம்ப சின்ன லெசன், அப்ளிகேஷன் ஆஃப் PTC புக்கின் தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் 5 பாயிண்ட் வரும், 5 பாயிண்ட் படிக்கணும். 5.4.2 ஆர்டிஃபிஷியல் சீட்னா அதோட அட்வான்டேஜ் கண்டிப்பாக படிக்கணுங்க. 2 மார்க்கில் 13, 3 மார்க்கில் 14, 15, 5 மார்க்கில் 16 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் PTC, சரிங்களா? தாவர திசு வளர்ப்பின் முக்கியமான கொள்கை, அடிப்படை கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ சாப்டர் 5 ஈஸி தான். சாப்டர் 4 நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 6 மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் புக் பேக் தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, இதுலேருந்து 5 மார்க் கொண்டு வந்துடும். 48, 50, 51, 52, 55 2 மார்க் இது, 3 மார்க் இது. 3 மார்க் ஒன்றும் பெரிய லெவல் 3 மார்க்லாம் கிடையாது, ஈஸி தான். சாப்டர் 7 ஸோ புக் பேக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், 2 மார்க்லாம் கொடுத்துட்டேன். 3 மார்க் 24, 5 மார்க் 20, 21, 23, 25. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் கேட்பாங்க. ஃபுட் செயினை வர ஃபுட் வெப், அப்புறம் பிரமிடை பேஸ் பண்ணி ஒரு டயக்ராம் கேட்பாங்க. அது புக் பேக் டயக்ராம் தான் கேட்பான். புக் பேக்கில் தான் சொல்லியிருக்கேன். 24 மட்டும் 3 மார்க்கு. 5 மார்க்கில் ரீசனிங் மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இந்த ஃபுட் செயினு, உணவு வளையம், உணவு சங்கிலி இந்த கொஷினை வச்சோ, இல்லை பிரமிடு வச்சோ, இல்லை லாஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டின் ட்விஸ்டடாக தான். அந்த கொஸ்டின் ஹைட்ரோசிருன்னு சொல்லுவாங்க. அதோட சப்மிட்டிங் வச்சு ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா புக்கின் கொஸ்டின் இது. ஸோ புக் பேக் கொஷின். இந்த புக் பேக் கொஷின் ட்விஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த சக்ஷன்ஸ்னு ஒரு கொஷின் இருக்குது, அதெல்லாம் புக் பேக் ட்விஸ்ட்டுன்னு நினச்சிருக்காங்க. புக் பேக்கில் கொஷின் கேட்குறத ஒழுக்கமாக படிச்சுட்டு புக்கின்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த கொஷின்ஸ் பாருங்கள். 7.2.5 ஃபுட் செயின் அண்ட் டைப்ஸ். ஃபுட் செயின் அண்ட் டைப்ஸ் உணவு சங்கிலி அதோட வகைகள். 7.2.6 உணவு வளையம் அண்ட் முக்கியத்துவங்கள் 5 மார்க்கு. ஹவு டு ப்ரொடக்ட் சூழ் மண்டலத்தை எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது. 7.3.2 டைப்ஸ் ஆஃப் சக்ஷன்ஸ். ஹைட்ரோசர்
7.3.4 significance of transaction any 5 point any 5 points. Types of sections 5 point ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஸ் சிர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 5 மார்க். ஸோ இந்த லெசன் சாப்டர் 7 மட்டும் இருக்கும், பட் ஈஸி தான். சாப்டர் 8 பாருங்கள், ஒன் தான். 12, 13, 14, 15 3 மார்க் ஓகே, 5 மார்க் ஓகே. 5 மார்க்கில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் 5 மார்க்கு, எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் வந்து 3 மார்க்கு. இங்கேயே பேராகிராஃப் நம்பர் போட்டிருக்கு தமிழ் மீடியத்துக்கு. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓசோன் படலத்தின் விளைவுகள் 3 மார்க்கு. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சரிங்களா, மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவங்கள். பெனிஃபிட்ஸ் ஆஃப் இஐஇ பயோடைவர்சிட்டி இம்பாக்ட்ஸ் இதெல்லாம் 3 மார்க்கு. அவ்வளோதான், இந்த லெசன் ஈஸி தான். சாப்டர் 9 19, 21 5 மார்க்கில் 23 அவ்வளோதான். புக்கின் வந்து 9.5.1 அப்ஜெக்டிவ் பிளான் பில்டிங், 9.6.3 ஹைபிரிடைசேஷன் ஸ்டெப்ஸ் அண்ட் டைப்ஸ். சாப்டர் 10 பாருங்கள் நிறையா இருக்குது, பட் ஆனால் புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த ரவுண்ட் பண்ணது எல்லாமே 5 மார்க். இந்த ரவுண்ட் பண்ணது எல்லாமே 5 மார்க், மீதியெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதில் சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் கிங் ஆஃப் ஸ்பீசியஸ், மில்லட்ஸு, கிராம், ரெட் கிராம்னு நினைக்கிறேன், யூஸ் ஆஃப் டர்மரிக்கு, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் ஒட்டுக்காவே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாப்டர் 1 ஜுவாலஜி பொறுத்த சாப்டர் 1, 2, 3 எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் படிங்க. ஆனால் இப்போ ஹாஃப் இயர்க்கே கம்மி தான் பண்ணியிருக்கேன் என்ன கேட்டால். 10, 11, 12 இந்த 6 லெசன் மட்டும் புக்கினோட சேர்த்து எல்லாமே படிச்சிங்கன்னா சேஃபு. பட் இப்போ ஹாஃப் இயர்லிக்கு ஓரளவுக்கு நான் சொன்னதே படிங்க. சாப்டர் 1 வந்து 5, 7, 8, 10, 12, 13 2 மார்க்கா 3 மார்க்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கலந்து கொடுத்துட்டேன். இதில் 5 மார்க்கில் வந்து டைப்ஸ் ஆஃப் சிங்கமி 14th கொஸ்டின், புக்கின் வந்து பேரத்தோஜெனிசிஸ் அந்த லாஸ்ட் பேஜில் இருக்கும் 5 மார்க். சாப்டர் 2ல் 20, 21, 22, 23, 25, 24, 26, 28 மூடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க். 29, 30, 31லாம் 5 மார்க். 33 ஒரு டயக்ராம். சாப்டர் 3 வந்து 20வது மட்டும் 5 மார்க், மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 4 வந்து ரொம்ப இந்த 3 சாப்டர் ஈஸி தான். சாப்டர் 4ல் வந்து காரியோ டைப்பிங்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, கண்டிப்பாக அது கேட்பாங்க. அண்ட் 30வது கொஸ்டின் ஒரு 5 மார்க், மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க் தான். சாப்டர் 5 இதில் சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் அது 3 மார்க்கில், மீதியெல்லாம் 2 மார்க்கு. சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா புக்கின் நிறையா இருக்குது. 15, 17, 18, 20, 24, 25, 27 இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க். பட் புக்கின்ல தான் 5 மார்க்கே இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன் இது வந்து முதல் பக்கத்திலே இருக்கும், தமிழ் மீடியத்துக்காக சொல்கிறேன். 5.11 tRNA படத்தை வரைஞ்சி அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒப்பேரான், லாக் ஓப்பரன், ஜகோப் அண்ட் மோனோட் மாடல். ஸோ இது வந்து யாருமே படிக்கிறதே இல்லை. லாக் ஓப்பரன் மாடல்னு சொல்லிட்டு இது படிக்கிறதே இல்லை. இது வந்து படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. டயக்ராம் போட்டு ஈஸியாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 மார்க் மனித ஜனம் ப்ராஜெக்ட் HGP. இதை வச்சு ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். கோல் நோக்கம், அதோட மெத்தடாலஜி முறைகள், சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் HGP முக்கியத்துவங்கள். ஸோ இது எல்லாமே 5 மார்க்கு. இங்கே பேராகிராஃப் நம்பர் போட்டுருக்கேன், படிச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ நகலச்சு. ஸோ ஸ்டெப்ஸு மட்டும் 5 மார்க்கு படிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ 5 பாயிண்ட் படிச்சுக்கலாம், ஈஸி தான். சாப்டர் 6 இது மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க. சாப்டர் 6 பாருங்கள், சின்ன லெசனு, பட் புக் பேக் தான் கொடுத்துருக்குறேன். 20, 23 மட்டும் 5 மார்க், மீதிலாம் 2 மார்க். சாப்டர் 7 இதில் வந்து இதுலேயும் சின்ன கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. 20, 22 மட்டும் முக்கியமான 5 மார்க் கண்டிப்பாக வரும். டேபிள் நம்பர் 7.5, 7.6 முக்கியமான 5 மார்க் சரிங்களா. ஃபிகர் நம்பர் 7.18 HIVயோட ஸ்ட்ரக்சராவது பார்த்துட்டு படிச்சுக்க. சாப்டர் 8 இருக்கிறதே 6 கேள்வி 7 கேள்வி தான் படிச்சிரு. இதில் MFCன்னு ஒரு கொஸ்டின், மைக்ரோபியல் ஃபியூல் செல், அது 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் 6, 8 படிக்கிறதெல்லாம் 7, 8 படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. 9th வந்து நான் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேங்க, அதில் அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்காது, வராது. 12, 17, 20, 21, 27 போதும். 10, 11, 12 இதில் தாங்க மெயின். பட் இப்போதைக்கு புக் பேக் தான் கொடுத்துருக்கேன், நிறையா இருக்குல்ல உங்களுக்கு, அதனால் 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க். 24 இந்த ரவுண்ட் பண்ணது எல்லாமே 5 மார்க். 25, 28 இதில் பாப்புலேஷனை பற்றி என்ன கொஸ்டின் கேட்டாலுமே படிச்சிருங்க. சாயில் ப்ராப்பர்ட்டி படிச்சுருங்க. தந்துரா அண்ட் டைகா அது படிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். டெரஸ்ட்ரியல் அடாப்ஷன் அது படிச்சிருங்க. அக்வட்டிக் அடாப்ஷன், இந்த அடாப்ஷனில் என்னெல்லாம் இருக்கோ அது படிச்சிருங்க. ஏன்னா புக் பேக் தான் கொடுத்துருக்கேன், புக்கின்லேயே அடாப்ஷன் இருக்குது, பார்த்துக்குங்க. சாப்டர் 11ல் 24, 16 மட்டும் 5 மார்க், மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். சாப்டர் 12ல் 10, 11, 13, 14 இதில் புக் பேக்கை விட புக்கின் தான் 5 மார்க் கேட்பான். ஸோ அப்போது புக் பேக் வந்து இது படித்து 22வது மட்டும் 5 மார்க். எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இது பாருங்கள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் 5 பாயிண்ட் படித்தா போதும். ஆக்ரோகெமிக்கல் எஃபெக்ட்ஸ் 5 பாயிண்ட்டு. 12.7 யூட்ரோஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் அதோட டைப்ஸோட சேர்த்து படிக்கணும். 12.9.2 ரேடியேட்டிவ் வேஸ்ட், அதோட எப்படி டிஸ்போஸ் பண்ணுவேன், எப்படி மேனேஜ் பண்ணுவேன், எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன், ஃபுல்லாக படிக்கணும். ஓனாக படித்தா போதும். ஹெட்டிங் போர்ட் கதை எழுதின போதும் 5 மார்க். மெடிக்கல் வேஸ்ட் அதுவும் அப்படி தான் கதை. 12.9.4 எக்கோஸ் அண்ட் டாய்லெட் 3 மார்க். ஸோ இது எல்லாமே படிச்சுக்கணும். பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் இருக்குது, நான் சொல்லிடுறேன்.
12.9.5 நினைக்கிறேன். 12.9.4 வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட், அது ரீசைக்கிள் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் கேட்ட போகிறாங்க. ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி 65க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 70க்கு சொன்னேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.